ஹலோ எக்ஸ்பீரியன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அந்த எக்ஸாமோட ஆன்சருக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வோட ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. ஆப்ஷன் ஏ வந்தாள். இரண்டாவது கேள்வி, ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். மூன்றாவது கேள்வி, ஓர் அடியுள் முதல் 3, 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றியவர் தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை. நான்காவது கேள்வி, இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம். ஐந்தாவது கேள்வி, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். ஆன்சர் வந்து சி மானத்தை பணம் காக்கும். ஆறாவது கேள்வி, மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார் போற்ற வந்தாயோ. ஸோ மோனை சொல் வந்து ஆப்ஷன் பி நந்தவனம் நற்றமிழ். ஏழாவது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஆப்ஷன் டி ஒற்றுமை. எட்டாவது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் வல்லவர். ஆன்சர் வந்து டி தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார். ஒன்பதாவது கேள்வி, செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி பண்புத்தொகை. பத்தாவது கேள்வி, காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது வந்து ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம். 11வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். 12வது கேள்வி, மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். ஆப்ஷன் ஏ கூரை வேந்தனர். 13வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறி. ஆப்ஷன் டி வந்து ஓங்கல் ஓசை. 14வது கேள்வி, எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். ஆப்ஷன் சி சோர்வு. 15வது கேள்வி, பிடித்தெழுதுக. நீள் உழைப்பு. ஆப்ஷன் டி நீள் பிளஸ் உழைப்பு. 16வது கேள்வி, படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்றுள்ள மோனை வந்து ஆப்ஷன் சி பொலிப்பு மோனை. 17வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம். 18வது கேள்வி, இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. ஆப்ஷன் பி வினைத்தொகை. 19வது கேள்வி, மல்லிகை சூடினாள் என்பது ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். 20வது கேள்வி, பயனில்லாத கலநிலையத்திற்கு ஒப்பானவர்கள். ஆப்ஷன் பி கல்லாதவர். 21வது கேள்வி, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் வந்து ஆப்ஷன் டி நாவை காக்காதவர். 22வது கேள்வி, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது. ஆப்ஷன் ஏ ஓமை அணி. 23வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். 24வது கேள்வி, கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக. ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை. 25வது கேள்வி, புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார். ஆப்ஷன் பி திரு ஜியு போப். 26வது கேள்வி, வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. 27வது கேள்வி, புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ட். 28வது கேள்வி, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. ஆப்ஷன் ஏ அருளப்பன். 29வது கேள்வி, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார். ஆப்ஷன் டி வளன். 30வது கேள்வி, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. ஆப்ஷன் டி சோழ நாடு. 31வது கேள்வி, சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றில் புலனென மொழி புலனூர் தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். ஆப்ஷன் டி பல்லு. 32வது கேள்வி, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் பி தூது. 33வது கேள்வி, சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. 34வது கேள்வி, யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். ஆப்ஷன் பி திருமூலர்.
35வது கேள்வி, வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர். ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர். 36வது கேள்வி, புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் டி தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். 37வது கேள்வி, காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் சி திரு வி. கல்யாண சுந்தரனார். 38வது கேள்வி, தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர். ஆப்ஷன் சி கால்டுவெல். 39வது கேள்வி, தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு. 1969. 40வது கேள்வி, நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. 41வது கேள்வி, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது. ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 42வது கேள்வி, மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. ஆப்ஷன் டி இவை மூன்றும். 43வது கேள்வி, உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள். 44வது கேள்வி, தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். ஆப்ஷன் பி பா. சிங்காரம். 45வது கேள்வி, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். 46வது கேள்வி, உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். ஆப்ஷன் சி செய்தி படம். 47வது கேள்வி, தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். ஆப்ஷன் டி புதுமை பித்தன். 48வது கேள்வி, தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ நா. முத்துசாமி. 49வது கேள்வி, காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது. ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. 50வது கேள்வி, பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின், ஹாங் மாக்னாஸ்கி, ஜான் ஷெப்பர்டு பாரன், மைக்கேல் ஆல்ட்ரிச். இந்த பக்கம் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சடித்தல், இணைய வணிகம், கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம், தானியங்கி பண இயந்திரம். இது ஆப்ஷன் ஏ. 51வது கேள்வி, தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரனார். 52 கூற்று 1, மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேடும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. முழங்கினார். இதில் ஆப்ஷன் பி கூற்று 2 மற்றும் சரி. 53வது கேள்வி, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ஆப்ஷன் பி இரா. இளங்குமரனார். 54வது கேள்வி, ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது. ஆப்ஷன் டி ராசசிம்மேச்சுவரம் கோவில். 55வது கேள்வி, குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். 56வது கேள்வி, அகரவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. 57வது கேள்வி, மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ உருவகம். 58வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறி. ஆப்ஷன் டி 6. 59வது கேள்வி, பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். ஆப்ஷன் சி தான் ரைட்டு. 60 பிழை திருத்தம் செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். ஆப்ஷன் ஏ ரைட்டு. 61வது கேள்வி, பிறவினை சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். 62வது கேள்வி, பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஆப்ஷன் பி செய்வினை தொடர். 63வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. 64வது கேள்வி, அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. 65வது கேள்வி, தா என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் ஆப்ஷன் டி தந்தவர். 66வது கேள்வி, வேர் சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். ஆப்ஷன் சி செல். 67வது கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூல், சூல். அது ஆப்ஷன் ஏ கருப்பம், சுற்று, சபதம். 68வது கேள்வி, பிழையற்ற தொடரை கண்டறி.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 69வது கேள்வி, கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் வந்து நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிட இடக்கடக்கல். ரெண்டாவது வந்து மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். மூன்றாவது வந்து ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கடக்கல் மங்களம் ஆகியனவாகும். ஆன்சர் வந்து பி, 1 சரி 2 தவறு 3வது சரி. 70வது கேள்வி, வெண்பாவுக்குரிய ஓசை. ஆப்ஷன் டி, செப்பல். 71வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இந்த பக்கம் வந்து முல்லைப்பாட்டு, காசிகாண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதம். இந்த பக்கம் வந்து கண்ணதாசன், இளங்கோவடிகள், நப்பூதனார், அதிவீரராம பாண்டியர். ஆன்சர் வந்து பி. 72வது, ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆப்ஷன் டி, தலைவன். 73, ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல். ஆப்ஷன் பி, புனைவு. 74வது, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வடுவமைதியை குறிப்பிடுக. ஆப்ஷன் சி, மரபு வடுவமைதி. 75வது கேள்வி, மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. 76வது, பதினெண் என்றால். ஆப்ஷன் ஏ, 18. 77, இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி, பூதன் சேந்தனார். 78, பூவையும் குயில்களும் புலங்கை வண்டதும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும். ஆப்ஷன் சி, நாகனவாய் பறவைகள். 79, உத்திரகாண்டம் எழுதியவர். ஆப்ஷன் ஏ, ஒட்டக்கூத்தர். 80வது, பாலைமாக்கள் என அழைக்கப்படுபவர்கள். ஆப்ஷன் பி, பழமொழி பேசும் மக்கள். 81, பொறுத்தக. இந்த பக்கம் வந்து மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாட புராணம். இந்த பக்கம் வந்து சேக்கிழார், சீத்தலை சாத்தனார், பரஞ்சோதி முனிவர், இளங்கோவடிகள். ஆன்சர் வந்து பி. 82, முடியெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம். ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். 83, ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீப வனம் என்பது. ஆப்ஷன் ஏ, கடம்ப வனம். 84, பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று. ஆப்ஷன் சி, குயில்பாட்டு. 85, வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுயிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி, கவி காளமேகம். 86, சரியானதை கண்டறிக. ஃபர்ஸ்ட் வந்து மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். ரெண்டாவது வந்து நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மூன்றாவது வந்து எளிநடையில் வெண்பாவால் அமைந்தது. நான்காவது வந்து மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ஆன்சர் வந்து சி, 1, 2, 4 சரி. 87, திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். 88, திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி, சம்பந்தர். 89, மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். ஆப்ஷன் ஏ, திருப்பாவை. 90, தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆப்ஷன் சி, தேவநேய பாவனார். 91, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி, காந்தியடிகள். 92, தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். ஆப்ஷன் பி, ஓமை கவிஞர் சுரதா. 93, பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுவர். ஆப்ஷன் பி, உடுமலை நாராயண கவி. 94, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆப்ஷன் சி, பாவேந்தர் பாரதிதாசன். 95, திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் டி, 4 அடி உயரத்தில். 96, சரியானவற்றை பொறுத்துக. இந்த பக்கம் வந்து அக்ஷராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதாட பத்திரம். இந்த பக்கம் வந்து தாளை மடல், கல்வி பயிற்சி, எழுத்து பயிற்சி, கல்வி தொடக்கம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 97, எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர். ஆப்ஷன் பி, தேவநேய பாவனார். 98, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஆப்ஷன் சி, கவிதை. 99, தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், பகுத்தறிவு கவிராய் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் முறையே. ஆப்ஷன் டி வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயண கவி. 100வது கேள்வி, தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி, இந்தியாவின் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் ஆகும். ஸோ இப்போ வந்து தமிழ் ஆன்சருக்கு பார்த்துட்டோம். நீங்கள் ஆன்சருக்கு செக் பண்ணிவிட்டு எத்தனை கொஸ்டினுக்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்துச்சா, இல்லை மாடரேட்டாக இருந்துச்சா, இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதின உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.